ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அப்படி வர வழியில் முத்துமலை முருகரை போய் பார்த்துட்டு வந்தோம். ஈவினிங் அங்கே நாங்கள் போகும்போது ஒரு 5 to 5:30 கிட்ட ஆகிடுச்சு. போகும்போது நல்லா வெளிச்சமாக தான் இருந்தது. சரி, இங்கேயே கேமரா ஆன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக எடுத்துருந்தோம். கார் பார்க்கிங்கில் விடுறதுக்கு போயிருந்தாங்க பசங்க. அதனால் சரி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வீடியோ எடுத்தோம் பாருங்கள். எப்படி சொல்கிறது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்களா. முருகரை பார்க்கும்போதே ஒரு பரவசம் நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வெத்தலை தீபம் போட்டால் நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு வெத்தலை தீபம் தான் வாங்கி நானும் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அந்த இது ஃபுல்லாகவே காற்றுக்கு நிறைய விளக்கு நிற்கவே இல்லை. கீழே இடமே இல்லைன்றதுனால மேலே வச்சு ஏற்றிட்டேன். எல்லாம் முருகர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால் நாங்கள் வச்சு ஏற்றினோம். சின்னவர் தான் அவர், சார்லஸ் தான் அது அணையாமல் நின்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். கையை வச்சு பிடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு வழியாக தீபத்தை போட்டாச்சு. தீபத்தை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சாமியை போய் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சு. பார்த்திங்களா, நாங்கள் வரும்போது நல்லா வெளிச்சமாக இருந்தது. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர், அதுக்கப்புறம் முருகர், இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு சாமி கும்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்லாம் சும்மா தான் விட்டுருந்தாங்க. இப்போ நிறைய ரஷ் வந்ததுனால என்னென்னு தெரியல, சாமி பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்கே இப்போ டோக்கன் தான். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. 10 ரூபா இருந்துச்சுன்னா சாமிக்கிட்ட எவ்வளோ நேரம் நின்று அவரோட கால் பாதத்தை பிடிச்சி கூட நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். அதுக்காக தான் அந்த 10 ரூபா. நாங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு 5 டோக்கன் வாங்கிட்டு தான் போனோம். போய்ட்டு சாமிக்கிட்ட நின்று ரொம்ப நேரம், நான் ஒரு சைஸுக்கெலாம் நம்ம அவரோட கால் விரல் சைஸுக்கு தாங்க வரோமே. அவ்வளோதான் இருக்குது, நம்ம அந்த ஹைட்டு தான் இருக்கோம். நாங்கள் அப்படி தொட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு வந்தோம். அந்த 10 ரூபா கொடுத்திங்கன்னா ஒரு விபூதி பொட்டலமும் சாமி ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி வந்துட்டோம். உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு இங்கே ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். நான் அப்படி இருந்தும் ஒரு சிலர் பார்த்துட்டாங்க. உள்ள கருவறையில் இருக்கிற சாமி எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உற்சவர் திருக்கல்யாண குளத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி நாள் தான் அங்கே திருக்கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் திருக்கல்யாணத்தில் தாலி கயிறும் வளையலும் வச்சு படைச்சாங்க. ஒரு டோக்கன் 20 ரூபா. அதை கொடுத்திங்கன்னா ஒரு கயிறும் 2 வளையலும் கொடுக்குறாங்க. அதை சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வரும்போதே கேமராவோட வராங்களா, அண்ணாண்டு சைடு எத்தனை பேர் பிடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். அதனால் நானும் சரி எடுக்கலான்ட்டு பசங்கிட்ட சொல்லி நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், முடிஞ்சால் கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்தாங்க. பசங்க எடுத்த வீடியோ தான் அது. அதை முடிச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மயில் மேலே ஒரு சேவல் ஒன்று உட்காந்துச்சு. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதை தொடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ணல அவர். நானும் அதை தொட்டுட்டு பாருங்கள், நானும் அதை தொடுவேன். ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர். அவர் மாட்டு நின்றுட்டு இருந்தார். அப்படியே சாமியை ஒரு வழியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைங்க எக்கச்சக்கமான கடைங்க. இந்த பொருள் அந்த பொருள் இல்லை, அவ்வளோ பொருளுங்க இருந்துச்சு. கிடைக்காத பொருளுங்களே இல்லைன்னே சொல்லலாம். சாப்பாடு ஐட்டத்துலேருந்து, ஜூஸ் ஐட்டம்லேருந்து, பசங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே கிடைக்கிது. நான் இங்கே வியந்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளெலாம் விட முருகர் ஃபோட்டோ தாங்க. எங்கே பார்த்தாலும் முருகர் ஃபோட்டோ இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு. மினிமம் 200லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் பார்த்தேன். ஆனால் நிறைய எப்போ கோயிலுக்கு போனாலும் வெறும் முருகர் ஃபோட்டோவாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனால நான் எதுவுமே முருகர் ஃபோட்டோ வாங்கலை. எல்லாத்தையும் பார்த்து ரசித்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா, உண்மையாகவே நல்ல தரிசனங்க. கூட்டம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். கூட்டம் இருக்குது, பட் ஆனால் நல்ல தரிசனம் பண்ண முடிஞ்சுது.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எங்கேயாவது வர முடியுமா, நம்மளுக்கு மனசு வருமா, நீங்கள் சொல்லுங்கள். பார்த்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். யார் யாருக்கெல்லாம் முத்துமலைக்கு போயிருக்கீங்க, முத்துமலை முருகரை பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர். நிறைய பேருக்கு முருகர் வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.